வணக்கம். டாப் 10 செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், தேசியம், உலகம், விளையாட்டு, சினிமா என இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக டாப் 10 தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம். திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதியில் மாணவியிடம் ஊழியர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை கூறிய வார்டனை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். விடுதி வார்டன் மன்னிப்பு கேட்டதால் போராட்டத்தை மாணவர்கள் திரும்ப பெற்றனர். என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதி அறைக்கு இணையதள வசதி ஏற்படுத்த நேற்று ஒப்பந்த ஊழியர்கள் சென்றுள்ளனர். காலை 9 மணியளவில் மாணவி ஒருவர் விடுதி அறையில் தனியாக இருந்த நிலையில் அங்கு சென்ற ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த மாணவி உடனடியாக விடுதி வார்டனிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் வார்டன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை வந்த பிறகே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை மரியாதையாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாகவும் நடத்தியதாக கூறி வார்டன் மீது புகார் தெரிவித்தனர். குறிப்பாக கல்லூரி நிர்வாகத்தினர் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே முயன்றதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் ஆடை குறித்து வார்டன் விமர்சனம் செய்ததாகவும் குற்றம் சாட்டினர். அவர்களுடன் காவல்துறை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சம்பந்தப்பட்ட வார்டன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மாணவர்கள் முன்வைத்த நிலையில் மாணவிகளிடம் விடுதி வார்டன் பேபி மன்னிப்பு கேட்டார். saying apology and I regret that I have done that way and whatever I have done. இதையடுத்து மாணவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக நேரில் விசாரணை நடத்தப்படும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமரி தெரிவித்துள்ளார். என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் நடந்த பாலியல் அத்துமீறல் சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்காத கல்லூரி நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டனே இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த குமரி கூறியுள்ளார். உடனடியாக கல்லூரிக்கு சென்று மாணவிகளிடம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் கேட்டபோது விடுதி வார்டன் மீது மாணவர்கள் புகார் கொடுத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்நிலையில் மாணவர்களின் குற்றச்சாட்டு தொடர்பாக என்ஐடி கல்லூரி நிர்வாகம் இதுவரை விளக்கம் ஏதும் அளிக்கவில்லை. அவர்களை புதிய தலைமுறை தொடர்பு கொள்ள முயன்றபோது அழைப்பை ஏற்கவில்லை. தேசிய நிறுவனத்துல நடந்திருக்குது. முழு பொறுப்பு அந்த நிறுவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அங்க இருக்கக்கூடிய வார்டன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உடனடியா அந்த விடுதியை பாதுகாக்கிறது வார்டன் தான். இந்த மாதிரி சம்பவம் நடந்தோம்னா வார்டன் தான் முதல்ல போய் காவல் நிலையத்துல போய் ரிப்போர்ட் செய்யணும் தவிர இந்த இடத்துல வார்டன் செய்யல, இந்த நிறுவனமும் செய்யல. அதை கடுமையாக நம்ம கடுமையாக அதை கடுமையாக செய்யலது என்று சொல்றோம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக குறிப்பாக மகளிர் ஆணையம் கல்லூரியில் இருக்க விடுதிகள் எல்லாம் நாங்க போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றோம். டெஃபினட்டா இங்கெல்லாம் நமக்கு ஒரு ஐசிசி கமிட்டியும் இருக்கணும். நாங்க மகளிர் ஆணையத்திலிருந்து நாங்க போயிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன் போய் நாங்க பார்க்க போறோம். அந்த விடுதியிலும் போயிட்டு அந்த பெண்களோட பேசுறதா முடிவெடுத்திருக்கோம். திருச்சி என்ஐடி கல்லூரியில் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்.
ஏற்கனவே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க மேலே வார்டன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த புகாரும் நம்மக்கிட்ட வரல. அவங்க பாதுகாப்பு எப்படின்னா ஒரு சில சிசிடிவி ஒர்க் ஆகல பாதுகாப்பு அம்சம் மூலமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது வந்து லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமாக வந்து வலியுறுத்துவோம். சார், இப்போ அந்த பெண்கள் விடுதலை இப்போ ஆண்கள் வந்து போய் வேலை செய்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட மாட்டாங்க? பொதுவாக பெண்கள் விடுதியில் ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வேலை செய்வதற்காக வந்து பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்பொழுது வார்டனுடைய துணையோடு அவங்க போக வேண்டும். தனியாக வந்து ஆண்கள் வந்து யாரும் பெண்கள் இருக்கும் ஹாஸ்டலில் வந்து நுழையக்கூடாது. அதை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிகிறது. அதை வந்து சரி செய்வதாக வந்து என்ஐடி நிர்வாகம் வந்து கூறியிருக்கிறது. திருச்சியில் என்ஐடி கல்லூரியில் பாலியல் அத்துமீறல் விவகாரத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் தங்கள் பிரச்சினை குறித்து எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அங்கு பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கம்பெனிலேருந்து வந்த ஊழியர் ஒரு குறிப்பிட்ட பெண் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க தனியாக இருக்கும்போது அவர் பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்கிறாரு. அது சம்மந்தமாக நமக்கு புகார் வந்தது. கைது பண்ணிட்டோம், உடனடியாக கைது பண்ணிட்டோம். அவரை ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு அனுப்பியாச்சு. இது அதை பற்றின ஒரு விஷயம் இல்லாமல் அவங்க இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சில பிரச்சனைகளை இந்த மாணவர்கள் எழுப்புறாங்க. அது என்னன்னு விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். அவரை இப்போ ரிமாண்ட் பண்ணியாச்சு. அது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்தாச்சு. அதையும் தாண்டி அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தமான சில விஷயங்களை சொல்றாங்க. அதை இப்போ தான் போய் பேசி கேட்க போறேன். நிர்வாகத்தில் என்ன சொல்றாங்களோ அந்த வார்டன்ஸ் ஏதோ அவங்க கிட்ட சொன்ன மாதிரியும், வார்டன் மேல நடவடிக்கை கேட்குற மாதிரியும், பொதுவாக அவங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்கன்னு. இப்போ கொடுத்தா நடவடிக்கை எடுத்துருவோம். இப்போ கொடுக்குறாங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு எழுத்துப்பூர்வமாக என்ன புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம். ஃபுல்லாக பின்னாடி பார்ப்பீங்க, பெண் காவலர்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அவங்கள தனித்தனியாக அனுப்பி பேச போகிறோம். தனித்தனியாக அவங்க கிட்ட போய் சின்ன சின்ன குரூப்பாக இருந்து பேசி என்ன தகவல் வாங்குறதுக்கு தான் பெண் காவல் ஆளுநர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த கேர்ள் வந்து ரேஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா இங்கே கிளம்பி வர்றாரு, அவரு புகார் கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பங்களிப்பதற்காக அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் தொழில்களையும் ஈர்ப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் $80 பில்லியன் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் 2.6 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் 3.1 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் $120.48 பில்லியன் முதலீடுகளை ஈர்த்து இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமூக வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும், வணிகம் புரிதலை எளிதாக்கும் தரவரிசையில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் தெரிவித்தார். மின்னணுவியல், செமிகண்டக்டர்கள், ஆராய்ச்சியில் மேம்பாடு, அரைக்கலன்கள், மேம்பட்ட உற்பத்தி போன்ற துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சுமார் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் நோக்கியா உள்ளிட்ட 6 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவில் கையெழுத்தாகியுள்ளன. அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, போபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ்,
மைக்ரோசிஃப் டெக்னாலஜி, இன்ஃபிங் ஹெல்த்கேர் அண்ட் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாக சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். போபால் நிறுவனத்தின் மூலம் 1000 பேருக்கும், அப்ளைட் மெட்டீரியல்ஸ் மூலம் 500 பேருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் 150 கோடி ரூபாய் முதலீடு மூலம் 300 பேருக்கும், மைக்ரோசிஃப்ட் நிறுவனத்தின் 250 கோடி ரூபாய் முதலீடு மூலம் 1500 பேருக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்ஃபிங்ஸ் நிறுவனம் மூலம் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பல முதலீட்டாளர்கள் வருகை தருவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் தலித் முதல்வராக வருவதற்கு அந்த சமூகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்ப்பு தெரிவித்ததாக சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனபாலை முதலமைச்சராக தான் பரிந்துரைத்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபால நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபால உங்கள் நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலன் கொண்டு வருவோன்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்துவரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்துவரல. மதுரையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டின் முன்பு தீக்குளித்த அக்கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகி உயிரிழந்தார். தலைமை கண்டுகொள்ளாததால் தற்கொலை செய்யப் போவதாக அவர் எழுதி வைத்த கடிதம் காவல்துறைக்கு கிடைத்துள்ளது. மதுரை ஆவின் பால் பண்ணை திமுக தொழிற்சங்க கௌரவ தலைவராக பொறுப்பு வகித்து வந்தவர் மானகிரி கணேசன். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வீட்டின் முன்பு தீக்குளித்த அவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரிடம் நீதியரசர் லட்சுமி விசாரணை நடத்திய நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். தற்கொலைக்கு முன்பாக அவர் எழுதிய கடிதத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். அதில் ஆளுநரை கண்டித்து மதுரையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் உடலில் கொப்புளங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். தீக்குளிக்க வேண்டாம் என திமுக மாவட்ட செயலாளர் கூறியிருந்தால் தான் அதனை செய்திருக்க மாட்டேன் என்றும், ஆனால் அவர்கள் எதுவுமே கூறவில்லை எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். யாரும் நலம் விசாரிக்க வராததால் வெறுத்து போய் தன் நிலையை விளக்கி முதலமைச்சருக்கு மனு அனுப்பியதாகவும், ஆகஸ்ட் மாதத்திற்குள் உரிய பதில் கிடைக்காவிட்டால் தீக்குளிப்பேன் எனவும் அவர் அந்த கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். இந்நிலையில் தான் மானகிரி கணேசன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வீட்டின் முன் தீக்குளித்து உயிரிழந்துள்ளார். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணை அழைத்து உரிய ஆலோசனைகளை பெறலாம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் புதிய ஷட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி விளங்கி வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் உள்ள 8 தடுப்பணைகளில் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து வடகால் மற்றும் தென்கால் மூலம் விவசாயத்திற்கு நீர் வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 150 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள 2 ஷட்டர்களில் பழுது ஏற்பட்டு பல ஆயிரம் கன அடி நீர் வீணாக கடலுக்கு சென்றது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் தொடர் செய்தி வெளியானதன் எதிரொலியாக சேதமடைந்த ஷட்டரை உடனடியாக சீரமைக்க மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் துரிதமாக பணி மேற்கொள்ளப்பட்டு புதிய ஷட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அணைக்கட்டு மேல் உள்ள பாலத்தின் கைப்பிடி சுவர்களை சீரமைக்கும் பணிகளும் தொடங்கியுள்ளன. டாப் 10 தேசிய செய்திகளை பார்க்கலாம்.
மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள தங்க கோயிலில் வழிபாடு நடத்தினார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வினேஷ், தங்க கோயிலில் வழிபாடு நடத்திய பிறகு தமக்குள் நேர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தனக்கு மன வலிமை தருமாறு பிரார்த்தனை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்த வினேஷ் போகட் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த கட்டட திட்டமிடல் ஆலோசகர் கைது செய்யப்பட்டார். மால்வன் ராஜ்கோட் கோட்டையில் பிரதமர் மோடியால் கடந்த டிசம்பரில் திறந்து வைக்கப்பட்ட சிவாஜி சிலை சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் இடிந்து விழுந்தது. 6 அடி உயர சிலை கட்ட மட்டுமே அனுமதி பெற்றுவிட்டு 35 அடி உயர சிலை அமைத்தது விசாரணையில் தெரியவந்தது. இதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் சிலை அமைப்பதற்கான திட்ட ஆலோசகராக பணிபுரிந்த சேத்தன் பாட்டீல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள சிற்பி ஜெய்தீப் ஆப்தேவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாலியல் புகாரில் மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு இடுக்கி மாவட்டம் தொடுபுழாவில் உள்ள திரைப்பட தளத்தில் ஜெயசூர்யா தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் படப்பிடிப்பில் கழிவறையை விட்டு வெளியேறிய போது ஜெயசூர்யா பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். ஏற்கனவே கொச்சியைச் சேர்ந்த நடிகை ஒருவரின் புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்து தான் புகார் அளித்தபோது முன்னணி நடிகர் நடிகைகள் தனக்கு ஆதரவாக பேசவில்லை என நடிகை விசித்ரா தெரிவித்துள்ளார். ஸ்பாட்ல ஒரு நடிகைக்கு யாராவது ஒரு தொந்தரவு அங்க கொடுத்தாங்கன்னா, ஒரு மற்றவர்கள் ஆண்கள் சைட்ல இருந்து கொடுத்தாங்கன்னா அங்கேயே வந்து செருப்பு கழட்டி அடிங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது பிராக்டிகலா சாத்தியமாகுமா? அதாவது விஷால் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தம்பி மாதிரி. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பதில அவர் சொல்லவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு படப்பிடிப்பு நடக்குதுங்க. நடக்கும்போது அங்கே ஒரு புதுமுக நடிகையை நடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. அங்க அந்த பொண்ணுக்கு தகாத முறையில ஏதோ ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் நடக்குது. அவ ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. ப்ரொடியூசரையோ இல்ல டைரக்டரையோ அரைஞ்சிடறா, இல்ல நடிகரையோ அரைஞ்சிடறா. அப்ப என்ன ஆகும்? முதல்ல அரைஞ்சதும் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு தான் இருக்கும் இந்த படத்துல, ஆனா நீங்க நீங்க அந்த பொண்ணை எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்களா? அதுக்கான கேரண்டி மிஸ்டர் விஷால் தருவாரா? இல்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? எனக்கு இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நாங்க அரையறதுக்கு ரெடியா இருக்கோம். பட் அவர் ஒரு நல்லது உங்க சைடுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. பட் அது எப்படி இருக்கு? சப்போர்ட்னா கூடங்க, நீங்க என்ன வேலிட் எப்போது, அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றது இருக்குது இல்ல. நான் எனக்கு பாலக்காடுல நடந்த ஒரு விஷயத்துல நான் கையை பிடிச்சி கொண்டு போய் நின்று காமிச்சு இவங்க கிட்ட போய் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த சமயம் அதுக்கான ஒரு முடிவே வரல. இன்னைக்கு ரொம்ப லேஸ்ல இவர் போங்க இழுத்து போட்டு அடிங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? அந்த மாதிரி நடிகைகள் இருக்காங்க. நான் பண்ணியிருக்கேன், டிஸ்கோ சாந்திகா பண்ணியிருக்காங்க, ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க, ஒரு சில நடிகைகள் ரொம்ப பிரேவா பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா நடிகைகளும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா, பயம் இருக்கும் இல்லையா? இந்த கரியர்ல அதுக்கப்புறம் அவங்க நிக்கணும் இல்ல. ஒருவேளை அந்த படமே முடிஞ்சா கூட அடுத்தது அவங்களுடைய லைஃப் என்ன, அவங்களோட ஃபியூச்சர் என்ன, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? நீங்க பல லாங்குவேஜ்ல படம் பண்ணிருக்கீங்க. இப்ப கேரளா இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? அவங்க உண்மையிலேயே நல்லா நடத்துறாங்களா, ஜெனியூனா நடத்துறாங்களா ஆக்டர்ஸ்? இண்டஸ்ட்ரியில தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜெனியூன் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் பெண்கள் புகார் அளிக்க பிரத்யேக இணையதளம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகும் பெண்களில் பலர் எங்கு புகார் அளிப்பது என்றே தெரியாமலேயே உள்ள நிலையில் அவர்கள் நலனுக்காக ஷீ பாக்ஸ் என்ற புதிய இணையதளத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாங்கள் அளித்த புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதையும் இந்த இணையதளம் மூலமாக அறிய முடியும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது.
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து சம்பாய் சோரன் விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக ராம்தாஸ் சோரன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராம்தாஸ் சோரனுக்கு ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ராம்தாஸ் சோரன் காட்ஷிலா தொகுதியில் இருந்து இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவருக்கு சம்பாய் சோரன் வசமிருந்த நீர்வளம், உயர்கல்வி உள்ளிட்ட துறைகள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. ஹேமந்த் சோரன் சிறை சென்றபோது முதலமைச்சராக பதவி வகித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் தாம் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி கட்சியில் இருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து பாஜகவில் இணைய உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். முத்ரா திட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகளில் 27 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 70 விழுக்காடு பயனாளிகள் பெண்கள் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் நிதி தொழில்நுட்ப துறையில் புத்தாக்க தொழில்களின் வளர்ச்சி 10 ஆண்டுகளில் 500 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். UPI பரிவர்த்தனைகளின் அபரிமிதமான வளர்ச்சி சர்வதேச அளவில் இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப திறமைக்கு சான்றாக உள்ளதாகவும் தெரிவித்த பிரதமர், கொரோனா பெருந்தொற்று காலங்களிலும் வங்கி சேவைகள் சீராக நடைபெற்ற சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என தெரிவித்தார். இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப புரட்சியை உலகமே வியந்து பார்ப்பதாக தெரிவித்த பிரதமர், நமது நிதி சந்தை தற்போது விழா காலங்களை கொண்டாடும் மனநிலையில் இருப்பதாக தெரிவித்தார். சிறு கடன்கள் வழங்கும் முத்ரா திட்டத்தின் கீழ் 27 லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கடனை பெற்றவர்களில் 70 விழுக்காடு பயனாளிகள் பெண்கள் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். ரிசர்வ் வங்கி பெயரில் மோசடி நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவ்வங்கி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்ற பல்வேறு வழிகளை பயன்படுத்துகின்றனர் என்பது தங்கள் கவனத்திற்கு வந்துள்ளதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. OTP, லாகின் தகவல்கள், சுய விவரங்கள் கேட்பு என பல வழிகளில் மோசடி நடப்பதாகவும், எனவே மக்கள் உஷாராக இருக்குமாறும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதில் கவனமாக இருக்குமாறும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் போலி லெட்டர் ஹெட்ஸ், போலி மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி தகவல்களை திரட்டி மோசடியில் ஈடுபடுவதால் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஊழியர்களைப் போல நடித்து லாட்டரிகளில் பரிசு, நிதி பரிவர்த்தனைகள், வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம், பொதுமக்களுக்கான அரசின் திட்டங்கள் ஆகியவைகளில் மோசடி கும்பலின் கைவரிசை இருப்பது தங்கள் கவனத்திற்கு வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சேவைகளுக்காக ப்ராசஸிங் கட்டணம் வழங்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல்கள், இமெயில்கள் மூலம் மிரட்டுவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கட்டணம் வழங்கவில்லை என்றால் வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என அச்சுறுத்தி சில தனிப்பட்ட விவரங்களை கேட்டால் பகிர வேண்டாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LIC மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு பங்கு ஈவுத்தொகையை வழங்கியுள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் LICயின் தலைமைச் செயல் அதிகாரி சித்தார்த்தா மொஹந்தி 3662 கோடியே 17 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். ஏற்கனவே சென்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2441 கோடியே 45 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த நிதியாண்டுக்கான பங்கு ஈவுத்தொகையாக 6103 கோடியே 62 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக LIC தெரிவித்துள்ளது. அதேபோல பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பங்கு ஈவுத்தொகையாக 5091 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்து பங்கு ஈவுத்தொகையாக 56,260 கோடி ரூபாயை வசூல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் இதுவரை 10,604 கோடியே 74 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. செயற்கைக்கோள் மூலம் இணையதள வசதி வழங்கும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவன வங்கி கணக்குகளை பிரேசில் உச்சநீதிமன்றம் முடக்கியுள்ளது. பிரேசிலில் X நிறுவனத்திற்கென சட்ட பிரதிகள் நியமிக்கும் வரை ஸ்டார்லிங்க் வங்கி கணக்குகளை முடக்கப்படுவதாக நீதிபதி மொராயஸ் தீர்ப்பு அளித்தார். ஏற்கனவே பல்வேறு விதிமீறல்கள் காரணமாக X நிறுவனத்திற்கு 30 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை செலுத்தாததாலும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக X தளத்தில் பதிவிட்ட எலான் மஸ்க், மொராயஸ் ஒரு நீதிபதி போல் வேஷமிட்டுள்ள குற்றவாளி என சாடினார்.
ஜெர்மனியில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த பெண் அரசியல் தலைவர் சாரா மீது பெயிண்ட் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எர்ஃபோர்ட் நகரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் சாரா உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் இளஞ்சிவப்பு நிற பெயிண்டை சாரா மீது வீசினார். சுதாரித்துக் கொண்டு பக்கவாட்டில் விலகிய அவர் சில நிமிடங்களில் மீண்டும் பேசத் தொடங்கினார். அங்கிருந்த காவல்துறையினர் பெயிண்ட் வீசிய நபரை கைது செய்தனர். Wir danken Erfurt für diesen warmen Empfang. Wir danken Erfurt fürs Hiersein. இடதுசாரி கட்சித் தலைவரான சாரா யுக்ரைனுக்கு ஜெர்மனி அரசு ராணுவ உதவி வழங்குவதை கடுமையாக எதிர்த்து வந்தார். இதற்கு சில அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்த பின்னணியில் சாரா மீது பெயிண்ட் வீசப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின் திட்டங்களில் இந்திய முதலீடுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இலங்கை சென்ற இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கொழும்புவில் அந்நாட்டு பிரதமர் தினேஷ் குணவர்தனை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையே பொருளாதாரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டிய நிலை உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தினேஷ் குணவர்தன மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். மின் திட்டங்களில் இந்திய முதலீடுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பூட்டானை போன்று இலங்கையை மின்மிகை நாடாக மாற்றி மின்சாரத்தை இந்தியாவிற்கு விற்று பலன் பெற முடியும் எனவும் அஜித் தோவல் தெரிவித்தார். ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. மொனாக்கோவில் சாம்பியன் லீக் கோப்பைக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டது. இதில் ரொனால்டோ, புஃபன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இருவருக்கும் ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனம் சார்பில் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து லீக் சுற்றில் மோதும் அணிகளை இருவரும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்தனர். வழக்கமாக 32 அணிகள் 8 குழுக்களாக பிரிக்கப்படும் நிலையில் தற்போது 36 அணிகள் பங்கேற்கும் வகையில் போட்டி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் 8 அணிகளை சந்திக்கும். இதில் ஸ்பெயினின் பார்சிலோனா அணி ஜெர்மனியின் பயர்ன் முனிச் அணியை சந்திக்கிறது. PSG அணி மான்செஸ்டர் சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. நடப்பு சாம்பியன் ரியல் மேட்ரிட் அணி லிவர்பூல் அணியுடனும் கடந்த முறை இறுதிப் போட்டியில் எதிர்கொண்ட டாட்மண்ட் அணியுடனும் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் அகதிகள் அணி சார்பில் பதக்கம் வெல்லும் முதல் நபர் என்ற சாதனையை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஜாக்கியா குடாடி படைத்தார். பாரிஸில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக்கில் மகளிர் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்ற அவர் 47 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்றார். 25 வயதான ஜக்கியா சில ஆண்டுகளுக்கு முன்பு தலிபான் ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறி பிரான்சில் தஞ்சமடைந்தார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கிலும் பங்கேற்றிருந்த அவர் தற்போது அகதிகள் அணி சார்பில் பதக்கம் வென்ற முதல் நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். தங்கலான் திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்து உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் உருவான தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. 2 ஆண்டுகளாக தயாரிப்பில் இருந்த இப்படம் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி தமிழில் கலவையான விமர்சனத்தையே பெற்றது. ஆனால் தெலுங்கில் இப்படத்திற்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது. வாழை திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருந்த விபத்தின் உண்மை சம்பவத்தில் தப்பி பிழைத்தவர் அன்றைய நாளில் நடந்தது குறித்து புதிய தலைமுறையிடம் உருக்கமாக தெரிவித்துள்ளார். பிரேக் அடித்த அடியில் எல்லாருமே ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடக்கும். அப்போ நான் பொட்டப்பிள்ளைகள் மேலே விழுந்துட்டோமே அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு சைடில் பார்க்க, சைடில் ஒரு பக்கம் இறங்கிட்டு ஒரு பக்கம் இந்த சைடு டயர் தூக்குது. அப்போ வண்டி சாயலாக போகுது. இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடிஞ்சது. நான் அந்தானே பின்னாடி தான் இருக்கேன். பின்னாடி இருந்து அந்தானே கீழே நேராக கீழே குதித்து வயக்கில் தான் குதிக்கேன். வயக்கில் குதித்து பின்னாடி போயிட்டேன். பின்னாடி போனோம்னா நானும் மாட்டியிருப்பேன். பின்னாடி போனதுனாக்கில் தப்பிச்சுக்கிட்டேன். ஓடி போய் கீழே உட்கார்ந்தா சலக்குன்னுட்டு என் மோரையில் அடிக்கு. புரட்டுன உடனே ஆளுகளை பூரா கீழே சாய்ச்சி போட்டு எல்லாருமே கீழே விழுந்து கிடக்காங்க. 2வது பிறல் விட்டும் போது அப்படியே போட்டு அமிக்கிட்டு ஆளுகளை அப்படின்ட்டு நான் சுற்றி முற்றும் எல்லோரும் பார்ப்போம். ஆனால் உள்ளே கிடக்கு ஆள் கிடக்குன்னா வெளியே தெரியுதுன்னா இடுப்புக்கு கீழே தான் வெளியே கிடக்கு. உடம்பு உள்ளே மாட்டிக்கிட்டு காலை பிடிச்சி இழுக்கோம். எல்லோரும் நாங்கள் தப்பிச்சோம் பூரா வந்து காலை பிடிச்சி இழுக்கோம். நான் பட்டு பட்டுன்னு அடிக்கி. அவ்வளோதான்.
அதுக்கு இறந்தது. அதானே பார்த்துட்டு அழுதுகிட்டு தான் அந்தானே குப்பாடு போட்டோன்னே தான் பக்கத்தில் பேட்மாநகரம் பாய்மார் அவங்க தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை தி கோட் படத்தின் 4வது பாடலை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. லியோ படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ளார். இதற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, பிரசாந்த் உள்பட ஏராளமானோர் நடித்துள்ளனர். புதிய கீதைக்கு பிறகு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா விஜயுடன் இணைந்துள்ளார். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகளவில் வெளியாகிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையின் மதிப்பை உயர்த்தும் என்று நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் பக்கத்தில் இந்தியாவின் முதல் ஆன் ஸ்ட்ரீட் ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துவதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துகள் என்று பதிவிட்டுள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி இருக்கும் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நடைபெறவுள்ளது. இதற்காக முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டிமாண்டே காலனி 2 திரைப்படம் உலகளவில் 55 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டிமாண்டே காலனி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இதையடுத்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து டிமாண்டே காலனி படத்தின் 2ஆம் பாகம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. முதல் பாகத்தின் தொடர்ச்சியான காட்சிகள் திகில் VFX என இந்த படத்துக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது. மேலும் 3ஆம் பாகத்திற்கான குறிப்போடு படம் முடிவதால் அடுத்த பாகம் உருவாகும் என்பது உறுதியாகியுள்ளது. விடுதலை 2 திரைப்படம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறது. இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை படத்தின் முதல் பாகத்தில் நடிகர் சூரி முதன்மை கதாபாத்திரத்திலும் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தனர். இதனையடுத்து இந்த படத்தின் 2ஆம் பாகத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதில் நடிகர்கள் சூரி மற்றும் விஜய் சேதுபதிக்கான காட்சிகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த படத்தில் விஜய் சேதுபதியை இளமையாக காண்பிக்க டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை மஞ்சு வாரியர் நடிக்கிறார். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு மாவட்டத்தில் காலரா நோய் வேகமாக பரவி வருகிறது. தமிழக எல்லையில் உள்ள நூல்புழா கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு காலரா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்ற சிலருக்கு காலரா நோய் உறுதியானது. இதையடுத்து அப்பகுதியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 17 பேருக்கு காலரா தொற்று ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. இவர்கள் அனைவரும் சுல்தான் பத்தேரியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காலரா நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் வயநாடு மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. கிணறுகளை சுத்தம் செய்யவும் நீரை கொதிக்க வைத்து குடிக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வயநாடு வருபவர்களை எல்லையில் கண்காணிக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் தார் சாலையால் நாள்தோறும் மக்கள் அவதியுறுகின்றனர். கோவில்பட்டியில் இருந்து சின்ன கற்பூரம்பட்டி வரை செல்லும் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள தார் சாலையானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இச்சாலை வழியாக பயணிக்கும் பெரும்பாலான விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் மிகவும் சிரமம் அடைவதாகவும் இரவு நேரங்களில் விபத்து நேரிடுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கம்பூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது அரசின் அனுமதி பெற்றவுடன் விரைவில் புதிய தார் சாலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாநகராட்சியில் நிரந்தரம், ஒப்பந்தம் மற்றும் சுய உதவி குழுக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மரத்தில் ஏறி கிளைகளை அகற்றும் பணியை மேற்கொண்ட தூய்மை பணியாளர் பாலசுப்ரமணியன் என்ற இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்தார். இவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கக் கோரி 4 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து அரசு இழப்பீடு அறிவித்தது. ஆனால் மாநகராட்சி நிர்வாகமோ போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை பழிவாங்கும் நோக்கில் 1 வாரமாக பணி வழங்காமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 523 தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி வழங்கக் கோரி மாநகராட்சி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளி நகரில் அன்னை திருத்தலத்தின் 84வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு காலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஃபைபர் படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வரும் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 3 நாட்கள் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆட்சியர் தடை விதித்தார். இதனையடுத்து குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். நாம் ஒரு கணக்கு போட்டால் ஆண்டவன் வேறு கணக்கு போடுவார் என பலர் கூற கேட்டு இருப்போம். இந்த உவமை கோவையில் பிரியாணி போட்டி நடத்திய உணவகத்திற்கு பொருந்துவதாக உள்ளது. இங்கு வேறு கணக்கு போட்டது ஆண்டவன் இல்லை, காவல்துறைதான். கோவை ரயில் நிலையம் அருகே அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட பிரியாணி உணவகத்தை பிரபலப்படுத்துவதற்காக அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டது. இந்த தகவல் காட்டுத்தீ போல் வேகமாக பரவ கோவை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் கேரளாவைச் சேர்ந்தவர்களும் உணவகம் முன்பு குவிந்தனர். பலர் உணவகத்தின் முன்பு நோ பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை நிறுத்தியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக வாகனங்களை நிறுத்தியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் முன் அனுமதியின்றி பொது இடத்தில் அதிகளவு பொதுமக்களை திரட்டியதாக உணவகத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்.